ஹாய், வெல்கம் டு விடிஎஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் சாதம் வித் ஆனியன் ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் ஒரு குண்டானில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ 1 கப் மீன் பக்கரை நான் அதில் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ மீன் பக்கரை வெந்தோடனே தனியாக புழிஞ்சி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். ஒரு சொட்டு ஈரப்பதம் இல்லாமல் புழிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இஞ்சி 2 துண்டு பெரிய துண்டு எடுத்துக்கிறேன். 10 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். இப்போ பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது 1 கப் பட்டாணி நான் குக்கரில் விசில் விட்டுக்கிறேன். நான் ஊற வைக்கலை, அதனால தான் 3 விசில் குக்கரில் விட்டுருக்கேன். ஊற வச்சா விசில் விட தேவையில்லை. இப்போ நான் பெரிய டம்ளரால் 2 டம்ளர் எடுத்துருக்கேன். இது 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். அப்புறம் குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். 3 கரண்டி நெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 பட்டை போட்டு தாளிச்சிக்கிறேன். நான் இப்போ பெரிய வெங்காயம் 5 எடுத்திருக்கேன். அதை நீட்டு வாக்கில் நல்லா கட் பண்ணிக்கிறேன். பொடிசாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு 6 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதையும் வெங்காயத்தில் போட்டுடலாம். இப்போது அதோட 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 1 கைப்பிடி புதினா எடுத்திருக்கேன். அதையும் இதோட போட்டுக்கலாம். 1 கைப்பிடி கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அதையும் இதோட போட்டுக்கலாம். இப்போ 2 வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதையும் அதோட போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காய தக்காளியோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு இடம் இல்லாமல் நல்லா எல்லாத்தையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது 2 ஸ்பூன் கார மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் பத்தலைங்கிறவங்க எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா போட்டிருக்கனால 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காய தக்காளி எல்லாத்தையும் நல்லா ஒரு இடம் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தமாரி எண்ணெய் கக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. 1 கப் கேரட் எடுத்திருக்கேன். அதையும் இதோட போட்டுக்கலாம். அப்புறம் 2 வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம புழிஞ்சு வச்ச மீன் பக்கரை அதையும் இதில் போட்டுக்கலாம். 1 கப் பட்டாணி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மசாலாவோட ஒன்றோடு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ், மீன் பக்கர் எல்லாமே மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் விட்டுருங்க. ஏன்னா மசாலாலாம் மீன் பக்கர் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா இறங்கணும். இப்போது நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும்.
அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். இப்போது அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரை மூடி லெமன் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ லெமனை ரைஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 2 மூடி விசில் விட்டுக்கிறேன். ஏன்னா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போட்டுக்கோம், அதனால் 2 விசில் விட்டால் போதும். அவ்வளோதாங்க, வீட்லேயே சுட சுட வெஜிடபிள் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.